பிஹைண்ட் மீ நேயர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பிஹைண்ட் மீ லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐக்கன்ஸ் அவார்ட்ஸ் இப்பொழுது நாங்கள் ஒரு பேசுபொருளாகும் வகையில் அந்த விடயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஜூன் மாதம் 20ஆம் தேதி இந்த பிரம்மாண்டமான தமிழர்களுக்கான பெருமை சேர்க்கும் விழாவாக நாங்கள் அந்த விழாவை நாங்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த வேளையில் இப்பொழுது நாங்கள் GTA ஸ்கொயர் மால், ஸ்காப்ரோவில் இருக்கும் GTA ஸ்கொயர் மால்லாம் நாங்கள் இப்போ நிற்கிறோம். ஸோ ஒரு முக்கியமான ஒரு தருணமாக இந்த காணொலியை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். ஏனென்றால் முதலாவது அந்த டிக்கெட்டை முக்கியமான ஒரு நபருக்காக நாங்கள் அதை கொடுக்க போகின்றோம். அதற்காகத்தான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். வெள்ளை பாலா என்று சொல்லக்கூடிய நபர், நீங்கள் கனடாவை பொறுத்த வரைக்கும் GTAல எல்லாருக்குமே அந்த நபரை நன்றாக தெரியும். அவரின் மூலமாக இங்கு இன்று மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தாயகத்திலிருந்து என்று சொன்னால் அவரும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறார். அதுதான் உண்மையான ஒரு விடயம். அதே வேளையில் பிஹைண்ட் மீயின் நிறுவனர் அவர் கூட சொல்லிக் கொண்டிருந்தார், தானும் இந்த கனடாவில் வாழ்றார் என்று சொன்னால் அவரும் ஒரு முக்கியமான காரணம். அவரால் தான் இன்றும் இங்கே தான் நிற்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி அவரை நாங்கள் இப்பொழுது சந்திக்க போகின்றோம். அவருக்காகத்தான் அந்த முதலாவது டிக்கெட்டை நாங்கள் பிஹைண்ட் மீ சார்பாக எங்களுடைய குழுவினரை நாங்கள் வந்து நிற்கின்றோம். அவரிடம் போய் சென்று அவரின் வாழ்த்தோடு அந்த டிக்கெட்டை, முதலாவது டிக்கெட்டை நாங்கள் கொடுக்கலாம். தொடர்ந்து பார்த்துக்கொண்டிருக்கோம். உள்ள போகலாம். அண்ணா வணக்கம். இந்த எங்கள் நிகழ்வை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பிஹைண்ட் மீ லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐக்கன்ஸ் அவார்ட்ஸ். ஸோ இந்த லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐக்கன்ஸ் அவார்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை நீங்கள் உங்கள் கருத்தையை நீங்கள் சொல்லிடுங்கள். இந்த அதாவது என்னென்னா, வைத்திய வசதி இல்லாமல் கணவர் இருக்கணும், அதுவும் கேன்சர் ஒரு முக்கிய வருத்தம். அதில் நீங்கள் இதில் முன்முயற்சி எடுத்து செய்கிறது பாராட்டக்கூடிய விஷயம். அதால் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நாங்களும் தரணும். இது ஒரு மனிதாபிமான கடமை. அவ்வளோதான் சார். ரைட். அந்த மனிதாபிமான கடமை என்று சொல்லியிருக்கார். ஸோ முதலாவதாக நாங்கள் இந்த டிக்கெட்டை பாலாண்ணாவிடம் நாங்கள் கொடுக்க போகின்றோம். இப்பொழுது எங்கள் நிறுவன தலைவர் கனா அவர்கள் முதலாவது டிக்கெட்டை அவருக்காக இப்படி கிழித்து கொடுப்பார். பாலாண்ணாக்கு முதலாவது டிவிஐபி டிக்கெட் கொடுக்குறேன். என்னத்துக்கான பாலாண்ணா சூஸ் பண்ணுறது சொன்னால், ஸோ நான் இங்கே இருக்கிறதுக்கான முதலாவது காரணம் பாலாண்ணா. இன்றைக்கு இப்போ பாலாண்ணா இல்லாட்டி நான் என்ன சொன்னால், நான் வந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரிஃப்யூஜியாக வந்தது. பாலாண்ணா அவற்றை வேலையை சரியாக சேர்ந்தவர், அதனால் நான் இங்கே இருக்கிறேன். இதுமாரி நிறைய பேருக்கு பாலாண்ணா, இப்போ நானே நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன், நிறைய பேருக்கு கேஸ் பண்ணி கொடுத்தவர். ஸோ தேங்க்யூ பாலாண்ணா, உங்களோட கண்ட்ரிபியூஷனுக்கு ரியலி அப்ரிஷியேட். உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு இருக்கணும். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. நன்றி.